கடவுள் விதிக்குட்பட்டவர். அச்சியான கேட்குறேன், இன்னும் ஜாமான்லாம் கொடுக்குறீங்களா? நடக்கிறத தான் பேசுகிறோம். அவர் சனியாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, அப்படிலாம் அதிர்ஷ்டம்லாம் பொத்துக்கிட்டுலாம் வரவே வராது. உங்களுக்கு அடிப்படும், மேலேருந்து விழுவீங்க, வருமானம் போகும், வேலை போகும், எல்லாம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் காமத்தை தூண்டுவார். ப்ரோ டோன்ட் வரி ப்ரோ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹாப்பி தான். என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. ஹலோ, வணக்கம். மீண்டும் உங்கள் அபிமான வலையொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஜோக்கா சோக்கா பக்கா. ஜோக்கான டாப்பிக்கோடு மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம சோக்கான ஆள் நல்ல விறுவிறுப்பாக இருக்கிறாரு, பக்காவாக நம்மளுக்கு தெளிவுபடுத்த போகிறாரு. விக்னேஸ்வரன், எனக்கு ஆக்சுவலி நான் டீம்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். என்ன தெரியுங்களா, எங்களுக்கு எவ்ரி டைம் நாங்கள் ஷூட்டிங் வைக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ஒரு செக்மெண்ட் வந்துட்டு பேசிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, வியூவர்ஸ்க்கும் உங்களோட எபிசோட்னா அவ்வளோ ஃபேவரட், அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. போன பார்ட்லேயே அவ்வளோ குட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தட் இஸ் ரியலி ஆசம். அதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். கண்டிப்பாக நீங்களும் ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியுது. மறக்காமல் பாம்பே பஜார் போங்க. சரி விக்னேஸ்வரன், அதுக்கு முன்னாடி பாம்பே பஜார் சொன்னல, பாம்பே பஜார் 3வது வருஷம். அவங்களோட பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? அந்த மாதிரி கணிப்புலாம் கூட நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, உயிர் உள்ள பொருள் தான். நாடுக்கு கணிக்கிறது, ஒரு பிஸ்னஸுக்கு கணிக்கிறது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. டெஃபினெட்லி இந்த பிஸ்னஸ் பேரை வச்சு கனெக்ட் பண்ணுறது அது வேற இல்லை, அது வேற கற்றுக்கிறீங்களா போகும்ல. சரி விக்னேஸ்வரன், பலருடைய ஃபேவரட் ஐகான் நீங்கள் மலேசியாவில். ஏன்னா இப்போ இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட யாராச்சும் கன்சல்டேஷன் புக்கிங் கிடைச்சா எனக்கு தெரிஞ்சு 2025 ஜூலை வரைக்கும் நீங்கள் ஃபுல்லி புக்டுன்னு சொல்லிட்டு. நிஜமாவா? அது எனக்கும் தெரியல பிரதர். நான் ஹானஸாக சொல்கிறேன். புக்கிங் பண்ணுறாங்க, கேட்குறதுக்கு நானே அட்மின் சொல்லுவேன், கேட்க வந்த கேள்வியே மறந்துடாதா அட்மின் அப்படின்னு. அப்படி தான் புக் பண்ணுறாங்க. பட் எனக்கும் வேறு சாய்ஸ் இல்லை பிரதர். ஓகே, சரி. இன்னொரு பிஃபோர் நம்ம வந்துட்டு அடுத்த பேலன்ஸ் ராசிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி பொருட்கள் செய்து வச்சுக்கிட்டா அதற்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பச்சையான கேட்குறேன், இன்னும் ஜாமான்லாம் கொடுக்குறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுடைய கருத்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரதர். ஹானஸாகவே சொல்லிட்டா, அந்த அஷ்டம சனியில் இந்த ஜாமான் செஞ்சு கொடுக்குறவங்கன்னு சொல்லியே நான் ஒரு 20K கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள்? நானே. ஓகே. அதாவது ஏன்னா அஷ்டம சனினாலே வேலை பிரச்சனை வந்துடும். வேலை பிரச்சனை வந்தாலே நம்மள எங்கே போவோம்? அடுத்த ஆப்ஷன் தான் போவோம். அங்கே போய் பார்த்தா அவர் இதை பண்ணுறான், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறான், அதை பண்ணுறேன்னு பார்த்தா அவர் ஒரு சைட்டு அவருக்காகவே பாதி கோல்டு போனது தான் மிச்சமாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஆல்ரெடி வருமானம் வரல, இருக்கிறத வச்சு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இதில் ஒரு 20 to 23K இதுக்கே போச்சு. ஆனால் அஷ்டம சனி முடிஞ்சு தான் எல்லாம் சரியாச்சு. அதனால தான் இந்த அஷ்டம சனியில் சும்மா இருங்கன்னு நான் அடிக்கடி சொல்வேன். சும்மா மட்டும் இருங்க, பாதி விஷயம் வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் ரியாக்ட் பண்ணி அதை ஃபைட் பண்ணி. இங்கே தான் பிரதர் ஒருத்தர் மோட்டிவேஷன், அவர் வந்து மோட்டிவேட்டரா இல்லை ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவரா அப்படின்னு தெரியாமல் யாராவது உள்ளே பூந்து பிளானட்லாம் ஒன்றும் வேலை செய்யாதுன்னு அவர் வேற ஏற்றி விட இன்னும் நம்ம கேட்போமா, நல்லா அட்டு கீழே போட்டு தரையாக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணி முடியாத பட்சத்தில் விட்டோன்னே தான் பிரதர் எல்லாமே சரியாச்சு. என்ன அதனால் பர்சனலாக என்னோடய அட்வைஸ் என்னென்னா, தயவு செய்து இந்த விஷயத்தில் மட்டும் மல்லு கட்டாதீங்க. ஏன்னா எண்டில் ஜெயிக்க போகிறது பிளானட் தான். நீங்கள் கண்டிப்பாக தத்து போயிடுவீங்க. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி நம்மளோட கர்மாவை வச்சு செட்டிங் பண்ண விஷயம். இன்னொன்று, கடவுள் காப்பாற்றிடுவாரா? நான் ஒன்று தான் சொல்லுவேன், கடவுள் விதிக்குட்பட்டவர். அதனால் அவரும் விதிக்கு உட்பட்டு தான் செயல்படுத்த முடியும். இப்போ யாராவது இல்லைங்க அது பண்ணிட முடியும், இது பண்ணிட முடியும்னா 100 வயசில் இருக்கிற ஒருத்தரை மறுபடியும் 150 வயசு 200 வயசு வரைக்கும் வாழை கட்டி வச்சுருங்க, அப்போ தான் கடவுள் கருணை கட்டுறாருன்னு கேட்பேன் நான். அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. அதனால இந்த பூஜை மாந்திரிகம் இந்த விஷயம்லாம் பரிகாரடைய பரிகாரம் நம்ம ஆறுதலுக்கு அப்பாடா ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு. அங்கே பார்த்தா விதியை செதுக்குனவரே கடவுளாக இருப்பார். போன ஜென்மத்தில் அவனை இப்படியா பண்ண இந்த அதே வலி நல்லா வலிக்குதா, இப்படி தான் அவங்களுக்கும் வலிச்சிச்சின்னு சொல்கிறது தான் அஷ்டம சனியே. அதனால இது எதுவும் வேலை செய்கிறதில்ல. நான் யாருக்கும் எந்த ஜாமும் கொடுக்கறது இல்லை ப்ரோ. ஓகே ஓகே, ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான் கேட்டோம். ஏன்னா எங்ககிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு ஜாமான் கொடுத்தாங்களாமே, அதே ஜாமான் எங்களுக்கு கிடைக்குமான்னு. நானும் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன்.
சரி, நம்மளுடைய 2025 ராசிக்குள்ளே போவோம். போன பாட்டில் ஆக்சுவலி ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஏன்னா பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா தெரியல, அவங்க மற்ற யூடியூப் சேனலில் மற்ற கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப லாஜிக்கலாக கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் முடியுதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல அது நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜா இல்லை உங்கள் வயசான்ட்டு ஆக்சுவலி எனக்கு புரியல. அது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்குது பப்ளிக்கு புரியறதுக்கு. என்ன கேட்டால் என்னோடய ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் சுபத்துவம் சொல்லிட்டேன். ஏன்னா 3ஆம் பாவகம் யாருக்கு சுப அமைப்பில் இருக்கோ அவங்களுடைய அந்த புகழ் இருக்கும், புகழ் கீர்த்தி விஷயம் வந்து இருக்கும். இதுவும் பேஸ்ட் ஆன் ஜாதகம் தான். ஒருத்தர் புகழாக இருக்காருன்னா அவருக்கு 3ஆம் பாவகம் நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட அவரோட ராசியோ லக்னமோ இல்லை புதன் 2-10 கனெக்ஷனில் இருந்தால் கூட அவர் ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி பேசுவார். எல்லாரும் பேசுனா தனக்கு புரியாத மாதிரி பேசுகிறார். என்னோட ஒரு விஷயம் இன்னொரு பெஸ்ட் என்னென்னா, எனக்கு விளங்காத விஷயத்த பேசவே மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரியலையா அது தூக்கி போட்டுரும், எனக்கு புரிஞ்சது மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட்னால மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சூப்பர், தெரியும் அதுதானே வெயிட் பண்ணுறீங்க. எஸ் எஸ் வாங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் துலாம் ராசி பற்றி பேசலான்னு வச்சுக்கோங்களேன். அல்ல சார் பேசுங்க. அங்கே வந்துட்டு கதவுல பெல் அடிப்பாங்க ஸ்டுடியோவில், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, துலாம் ராசி ஒரு 3 ராசி தான் பெஸ்ட். அதில் 2வது ராசி இல்லை 1வது ராசின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஷபம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு சரியான அமைப்பில் துலாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பலன் அனுபவிக்க ஒரு ராசி. ஏன்னா அவங்களுக்கும் கடந்த காலத்தில் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு இருந்தது. ராகு கேது தொடர்பு, குருவோட தொடர்பு, 8ஆம் இடம் வலுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரியில்லாமல் அமைப்புகள் இருந்தது. இந்த வருஷம் என்னங்க ஸ்பெஷல்? மே மாதம் நடக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்துல போகிறாரு. 6ஆம் இடத்துல சனி வரும்போது தான் சாதனை பண்ண முடியுங்க. கடன் அழியும், அந்தஸ்து உயரும், இங்கே தான் கல்யாணம் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, குழந்தை பிறக்கும். என்ன 2 வருஷம் முன்னாடி இப்படி சுற்றிட்டு இருந்தால் இவனா இப்படி வந்துட்டான் அப்படின்ற மாதிரியான ஏதோ சும்மா ஒரு இடத்துல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுவீங்க. அந்த இடத்துலேருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறது. இந்த மாதிரி சாதாரண விஷயத்துலேருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியான விஷயங்களை அவர் ஜாதகப்படி செய்யும். ஆனாலும் இந்த இடத்துல பலன்களை நல்லா துலாம் ராசிக்காரர்கள் உணரலாம். இதுக்கு அடுத்த ஒரு விஷயம், 9ஆம் இடத்துல இருக்கிற குரு ராசியை பார்க்குறது. இதுக்கு ஒரு நிகர் எதுவுமே இல்லை. அப்போ 2025 அந்த ஏப்ரல் மே போல் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய, அடிக்கடி சொல்லுவேன், குரு ராசியை தொடர்பு கொள்கிறாருன்னா உங்கள் மேலே பெரிய ஸ்பாட்லைட் அடிக்கிறாங்க. அதாவது மனசு தெளிஞ்சிருச்சு, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு ஒரு விஷயம் வரப்போது, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நல்லதாகவே முடியும். சனி ராசியில் இருக்காருன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் கெட்டதாகவே முடியும். இந்த இடத்துல குரு ராசியை தொடர்பு கொள்கிறாரு, பாக்கியங்களை அனுபவிக்க அனுமதிக்கிறாருன்னு வந்துடும். அப்போது சனி பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிரகங்க ஒரு ஜாதகத்தை ஒரு ராசியை வந்து கெடுக்கிறவங்க இவங்க 2 பேர் தான். கெடுதலோ நல்லதோ பண்ணுறவங்க. இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா ராகு கேது மறுபடியும் உபஜயஸ்தானம்னு சொல்லிடுவேன். 11 5ஆம் இடத்தோட கனெக்ஷன். அப்படியே பண மழை கொட்டுங்க உங்களோட பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லைங்க என் பிறந்த ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஒரு சாதாரண ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பங்களா ஹவுஸ் கிடைச்சிருமானா இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும். அப்போ அவங்க என்ன விஷயத்துக்கு கமிட் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு மல்டி மில்லியனர் இருக்காரு, அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் பார்க்குறாருன்னா அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான பெரிய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சாதாரணமாக இருக்கும், வேலையில் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். அந்த மனம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மிக முக்கியமாக துலாம் ராசி ஒரு பிஸ்னஸ் ராசி. அதனால தான் அதில் பாருங்கள் ஸ்கேல் இருக்கும். தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா சும்மாவே பாருங்கள், உலக பணக்காரர்கள் பாதி பேர் துலாம் லக்னமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தொழில் புதுசாக அறிமுகப்படுத்தப்படுறது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான விஷயம். இதில் என்னென்னா மற்ற ராசிக்கெல்லாம் கெடுதல் பண்ணிகிட்டு இருக்கிற செவ்வாய் இவங்களுக்கு மட்டும் திக்பலம்னு 10ஆம் இடத்துல உட்காந்துருவார். அப்போ தொழில் மேன்மை, முதல்ல தொழில் மேன்மை அமைப்பு வந்துடுது. அப்போ தொழில் மேன்மை அமைப்புன்னு வரும்பொழுது தொழிலில் நல்ல விஷயம் வரப்போகுது, சுபகாரியங்கள் நடக்க போகுது, பாக்கியங்கள் கிடைக்க போகுது, பொருளாதாரம் வளரப்போகுது. நீங்களே அடுத்து ஏதோ ஒரு புதிய ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு நிலமோ இது மாதிரியான அமைப்புகளில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு நபராக எல்லா வயதினரும் வந்துடுறாங்க. அதையும் மறுப்பு பிரித்து மாணவர்னா அவருக்கு இந்த நேரத்தில் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணுவார், நல்ல மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும், இது மாதிரியான விஷயம் இருக்கும். இதே வந்து ஸ்டூடெண்ட் இவங்களை காலேஜ் போகிறாங்கன்னா அவங்களுக்கான கோர்சஸ் கிடைக்கிறது, ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிறது, இது மாதிரியான அவங்கள பெருமைப்படுத்துகிற விஷயங்கள் நடக்கும். வயதானவர்களுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆரோக்கியம் நல்ல விஷயமா இருக்கிறது, குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறது, குழந்தைகள் நல்லா இருக்கிறத பார்க்குறது. வயதானவர்களுக்கு இதுதான் பலன்.
குடும்ப தலைவின்னு எடுத்திங்கன்னா இங்கே தாங்க கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நெகட்டிவான அமைப்பும் கட்டுக்குள்ளே வந்து வீட்டில் நல்ல விஷயம் ஹஸ்பண்ட் இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான விஷயம் பண்ணுறது, நல்லதுக்காக செலவு பண்ணுறது, ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லிடலாம். அப்போ ஆண்களுக்கு மட்டும் பலனே சொல்ல மாட்டேங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப நாள் கழித்து நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா வயதிலும் பருவ வயசில் இருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் காதல், நட்பு, திருமணம், குழந்தை அப்படின்னு சுப அமைப்பில் வந்துடுது. பொருளாதாரம் ஒரு மாதிரியான உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்துற மாதிரியான அமைப்புகளில் வந்துடுது. இங்கே இவராங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2028 திரும்பி பார்க்குறப்ப ஓ செட்டில் ஆகிட்டாள் அந்த பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி மிகப்பெரிய நல்ல பலனையும் அதை இன்னும் வலுப்படுத்திக்கிறதுக்கு குருவோட பார்வை ராசியில் இருக்கிறதும். அப்போ அடுத்தடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். எப்படி இதுக்கு முன்னுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருந்தீங்களோ அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க போகிறீங்க. நினச்சதெல்லாம் கிடைக்கும். வேலை எங்கே எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும், எந்த துறையில் எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும், சினிமா துறையில் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா துலாம்னாலே அவங்க சுக்கிரன் வந்துட்டாலே அவங்க கொஞ்சம் அழகு, நளினம், பெண்கள் சம்மந்தப்படுறது, ஆடை, இந்த ஃபேஷன் சம்மந்தப்பட்டு மீடியா, சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு ஆர்வம் இருக்கும். இந்த துறைகளில் ஷைன் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்துடும். துலாமுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கிறேன், சுற்றி நல்லது தான் சொல்லுவோம். அப்போ ஒட்டு மொத்தமாக துலாம்னு எடுத்திங்கன்னா எல்லா துலாம் ராசிக்காரருக்கும் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2025 துலாம் ராசிக்காரர்கள் கேட்கவே அப்படியே ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்குது. இந்நேரத்துக்கு துலாம் ராசியில் வந்துட்டு வீட்டில் அவங்க பெட்டு மேலே ஏறி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐ கேன் ரியலி இமேஜின். பட் யூசி அவங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல பலன் வருது. கண்டிப்பாக தே டிசர்வ் திஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எவ்ரி டைம் ஒரு நல்ல ஒரு சைக்கிளில் வாட்டி போட்டு நல்ல விஷயம் கொடுக்குறாங்க. ஆமாம், இட்ஸ் ஆல்வேஸ் அ சைக்கிள். எஸ், கஷ்டப்படுறவங்க நல்லா வந்தாகணும்ல. இப்போ அவங்களுக்கு குரு பார்வை படுதுன்னு சொன்னீங்களா, அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 1 வருஷத்துக்கு இருக்கும் பிரதர். அடுத்த பயிற்சி வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் 2026 அந்த ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ராசி சூப்பர் விருச்சிகம். ஓகே, கரெக்டாக இருக்கீங்க. ஓகே, விருச்சிக ராசிக்கு மறுபடியும் ராசிநாதன் செவ்வாய் அவர் ஒரு 6 மாதம் நீச்சமாக இருக்காருன்றனால மறுபடியும் பலனை வந்து நம்ம 2ஆக பிரிச்சிருவோம். ஓகே, முதல் 6 மாதம் எல்லாமே ஸ்லோ, கிணத்துல போட்ட மாதிரி இருக்கும். ஸோ கிணத்துல போட்ட மாதிரினா நிதானமாக இருக்கும், எதுவும் அந்த ஃபைல் மூவ் ஆகாது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே நிதானமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க. இளைய பருவத்தினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த வாகனத்தில் குறிப்பாக அந்த பைக்கிலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இங்கே தான் காயம் ஏற்படுது. ராசிநாதன் பலவீனமாக இருக்காருன்னா நீங்கள் கவலைப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்க முடியாமல் திணறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த ராசிநாதன் வீக்காக இருக்கும் போது பண்ணுவார். யாராக இருந்தாலும், அவர் சனியாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, உங்களை பலவீனப்படுத்துவார். அந்த பலவீனம் அடிக்கடி சொல்லுவேன், வயிற்றில் பசி இருக்கும், கையில் சாப்பாடு இருக்கும், நின்று சாப்பிட முடியாமல் பண்ணுவார். இது முதல் 6 மாதத்துக்கு இருக்கும். எல்லா வயதினருக்குமே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நீச்சம்ன்றது ஒரு அளவுக்கு கெடு பலன் தான். அதுவும் அவர் 6ஆம் அதிபதியாகி நீச்சம்ன்றது சில நேரங்களில் 6ஆம் வீட்டு பலனையும் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த தன்மை வந்துடும். இதுக்கு அடுத்த நிலை ஜூனுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ குரு பயிற்சி கை கொடுக்காதுன்னா குருவும் 8ஆம் இடத்துக்கு. இந்த 8னாக்கா ஒரு மாதிரியாக இந்த முறை வந்து நம்ம 8 பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. 8ஆம் இடத்துல மறைகிற குரு என்ன பண்ணுவார், இடம் மாற்றம் பண்ணுவார். 8, 12 சுப அமைப்பு, வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் இப்போ முதல் கேட்டாங்க இடம் மாற்றம் பண்ணிட்டா கெடுதல் நடக்காமல் இருக்குமான்னு. எங்கே இருந்தாலும் மனசு வழியாக தான் நீங்கள் இந்த அமைப்புகள்லாம் அனுபவிக்க போகிறீங்க. சந்தோஷத்தையோ கவலையோ மனசு வழியாக. அப்போ எங்கே இருந்தாலும் மனம் சம்மந்தப்பட்டு இது நடக்கும். அப்போ முதல் 6 மாதத்துக்கு சுமார். அதுக்கு பிறகு சனி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல பிள்ளைகளை பிரியக்கூடிய அமைப்பு. இதில் நான் கொஞ்சம் ரஃபாகவே சொல்லிடுறேன். எப்படி குழந்தைகளை பிரிய போகிறீங்க, சுப பிரிவாக பிரிய போகிறீங்களா இல்லை அசுப பிரிவாக பிரிய போகிறீங்களான்றது அவருடைய ஜாதகம். 5ஆம் பாவகம் நல்லா இருக்குது, 5ஆம் பாவகம் சம்மந்தப்படாமல் 5ஆம் பாவகம் கெட்டு போகாமல் தசாபுத்தி நடக்குது அப்படின்னாக்கா சுப பிரிவு வரப்போது. காலேஜுக்கு படிக்க போகிறாங்க, கல்யாணம் பண்ணி மகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், இல்லை வேறு இடத்துக்கு அனுப்புகிறோம், இந்த மாதிரியான நல்ல பிரிவு வந்துடும். 5ஆம் பாவகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விருச்சிக ராசிக்காரருக்கு ஒருத்தருக்கு 5ஆம் பாவகம் கெட்டு போய் சனி செவ்வாய் அமைப்புக்குள்ள தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ராகு சனி 5ஆம் இடத்துக்கு வராரு, பிள்ளைகளை கவலையாக பிரிகிற மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறவங்க ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஜாதகத்தை சமீபத்தில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு மாதிரி லிங்காக இருக்கும். ஸோ அந்த அமைப்பில் எப்படி பிரியிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் கடன் ஏற்படும், படிக்க வைக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்காக ஏற்படும். அதாவது அந்த 5ஆம் பாவகத்தில் சனி வந்துடுறாருன்னா சனி எங்கே இருந்தாலும் கெடுக்கிறவர். 5ஆம் பாவகம் அது புத்திர பாவகம், அது குழந்தைக்கான பாவகம், அதிர்ஷ்ட பாவகம். அந்த பாவகத்தை டிஸ்டர்ப் பண்ணி பலன் செய்வார். எதுனாலங்க கவலைப்படுறீங்க, பிள்ளை இந்த மாதிரிங்க, பிள்ளையை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க, பிள்ளைக்கு இது வந்துருச்சு கோசம், அதனால் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் வேணும்.
இதுக்கப்புறம் ராகு 4ஆம் இடத்துல, செவ்வாய் பார்வையில். 4ஆம் இடம் இயல்பாகவே உயிர்காரகம்னா அம்மா. இந்த பாவகத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார் முதல்ல. அதுக்கு பிறகு அவர் குருவின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் அது சரியாகிற மாதிரி இருக்கும். அந்த சரியாகிறதுன்றது அவர் ஜாதகத்தை பொறுத்தது. அப்போது எங்கெங்கே இடத்துல நெகட்டிவ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்திலையும் 4ஆம் பாவகத்திலையும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இன்னொன்று 6-8 அமைப்பு ஒரு ராசியில் வந்து வலுக்கக்கூடாது. இந்த முதல் 6 மாதம் அந்த 6-8 கனெக்ஷனோடவே அந்த ஜாதகம் இருக்கும். தனக்காரகன் 8ல் போய் மறைகிறாரு. இதில் பளிச்சுன்னு தெரியுறது அந்த குழந்தை பாவகம். குரு 8ல் மறையக்கூடாது. புத்திரக்காரகன் 8ல் மறைகிறாரு. 5ஆம் இடத்துல சனி, கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. பெரியவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா பொதுவான அமைப்புகளில் இருக்கும். ஆனால் எந்த அமைப்புகளில் பிரிகிறீங்கன்றது அவர் ஜாதகத்தை பொறுத்தது. அப்போ ஜூனுக்கு பிறகுனா பரவாயில்லையா, ஜூனுக்கு பிறகு பரவாயில்லையா இருக்கும். என்னவா இருந்தாலும் செவ்வாய் எவ்வளோ அடி உழுவுது, தாங்கிக்கிற அளவுக்கு பலம் இருந்தால் தாங்கிக்குவோம்ல. செவ்வாய் வெளியில் வந்தோடனே, சிம்மத்துக்கு வந்தோடனே செவ்வாய் அதை ஓரளவுக்கு பலப்படுத்துவார். அந்த மாதிரி தன்மையில் இருக்கும். ஓரளவுக்கு மார்க் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொடுக்கலாம் விருச்சிகத்துக்கு இந்த 2025. ஓகே, அதுக்காக நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள். விருச்சிகம் ஸ்டே ஸ்ட்ராங். கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு ஷார்ட் டைமுக்கு தான். இன்னொரு சைக்கிள் வரும், உங்கள் டைம் வரும். நம்ம அடுத்த ராசிக்கு போகலாம். அடுத்த ராசி தனுசு ராசி. ஓகே, தனுசு ராசி அப்படின்னு வந்தால், தனுசு ராசி ஆல்ரெடி செப்டம்பர்லேருந்து பாக்கெட்டெல்லாம் எம்டியாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களாம். ஸோ இந்த நிலை இன்னும் ஒரு 6 மாதம் தொடரும். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் 6லேயோ 8லேயோ மறையக்கூடாதுங்க. இந்த இடத்துல ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கடன்களையும் நோய்களையும் குரு சூப்பர் இல்லை. சனி 6ல் இருந்தால் கடன் நோய் அமைப்புகளை கெடுப்பார். குரு போய் உட்காந்துட்டு கடன் நோயை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, பொருளாதாரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அமைப்பு குரு பெயர்ச்சி வரைக்கும் தொடரும். இது போக செவ்வாய் நீச்சமாக 2ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறது. அந்த 2ஆம் இடத்தை கெடுத்து பலன் செய்வார். வருமானம் வர்றது கெடும், குடும்பத்தில் சில சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், பொருளாதாரம் கைக்கு வர்றதில் டிஸ்டர்ப் இருக்கும், நீங்களே அதாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிறது, இது மாதிரியான தன்மை எல்லா வயதினருக்குமே இருக்கும். முதல்ல ஒரு 4 மாதம், அந்த 4 மாதத்துக்கு அவசரமான முடிவு எடுக்கிறதோ பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கண்டிப்பாக வேணாம். ஏன்னா என்ன பண்ணாலும் அது விரயத்தில் முடியும். அப்போ அந்த அமைப்புகள், ஏன்னா தனக்காரகன் 12ஓட தொடர்பில் இருக்கார், அவரே ராசிநாதனாக இருக்கார். அப்போ குரு 7ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் சுமாரான பலன். குரு 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க, அப்படியே அற்புதமான பலன். குரு ராசியை தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் அப்படியே பொலிவாயிருவீங்க, எனர்ஜியாக மாறிடுவீங்க, அப்படியே புத்துணர்ச்சி வந்துடும். அதாவது 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் மாதத்துக்கு பிறகு, மேக்கு பிறகு வந்துடும். அப்போது அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் குறிப்பாக பார்ட்னர்ஷிப், மனைவி மாதிரியான விஷயங்களில் அருமையான நல்ல பலன் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு, அந்த 7ஆம் பாவகத்தை வளர்ப்பார். இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் நல்லா வரும், நண்பர்களோட ட்ரிப் போவீங்க, பொருளாதாரத்து விஷயங்களில் நல்லது வந்துடும், அந்தஸ்து மறுபடியும் பேலன்ஸ்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு முன்னுக்கு குரு என்ன பண்ணுறாரு, இந்த யார் 6லேயும் 8லேயும் இருந்தாலும் கெடுப்பாங்க, அந்த பாவகத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். சனி ராகு மட்டும் கெடுப்பாங்க, ஆனால் அந்த பாவகத்தினுடைய கெட்டதை கெடுத்துருவாங்க. அப்போ குரு அங்கே இருக்கிறது ஒரு பலவீனம். இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பலமாக இருக்கிறது ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருப்பார். அவர் ராகு ரிவர்ஸ் கிரகம்ல, அதுக்கப்புறம் அவர் 3ல் வந்துடுவார். ஸோ 3ல் வரக்கூடிய ராகு மறுபடியும் உபஜய ஸ்தானங்களில் பாப கிரகம் இருக்கிற கான்செப்டில் அவர் நல்லது பண்ணிடுவார். இதில் என்ன ஒரு பெரிய வெளியில் வந்து ஒரு புரளி கிளப்பி வச்சுருக்காங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி கெடுதல் பண்ணிடுவோம். ஏன்னா சனி 4ல் போனால் அது அர்த்தாஷ்டம சனி, 4ல் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பார். அப்படிலாம் பெரிய கெடு பலன்கள் அர்த்தாஷ்டம சனி செய்யாது. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து உங்களோட தொழிலை மேம்படுத்துவார். இந்த விஷயம் உண்மையிலே பண்ணுறாரு. ஏன்னா நான் இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களை ஒரு ரிசர்ச்சில் வச்சுருந்தேன், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுதுன்னு. உண்மையிலே விருச்சிக ராசிக்காரங்களாம் வளர்ந்து வந்திருக்காங்க கடந்த காலத்தை விட. அப்போ அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு புதிய கமிட்மெண்ட்டை கொடுக்குது, கூடவே உங்களை வளர்த்து வெளியில் எடுத்துகிட்டு வர வேலையை செய்கிறாரு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த அமைப்புகள் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா முதல் 6 மாதம் சுமாராகவும், 2வது 6 மாதம் ரொம்ப நல்ல அமைப்புகள்லையும் சனி பயிற்சி அப்படியே தொடரும், ராகுவும் அப்படியே தொடருவாருன்றனால 2026 வரைக்குமே, டிசம்பர் வரைக்குமே ஒரு நல்ல அமைப்பு. இந்த குரு 6ல் மறைஞ்சாருன்ற ஒரே ஒரு காரணம் தான் சூனியம் வச்ச மாதிரி இருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் அந்த யாராவது சூனியம் வச்சுட்டாங்களான்ற மைண்ட் தாட்டில் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் இல்லை, பணம் இருக்க மாட்டுது. இது சாப்பிடவே இல்லையானா அப்படி இல்லை, ஆனால் இவங்களோட இயல்பு வாழ்க்கை மறுபடியும் அஷ்டம சனி மாதிரியே இருக்கேன்ற ஒரு ஃபீலுக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த தன்மை அடுத்த ஏப்ரல் மே இந்த காலகட்டத்திலேருந்து மாற ஆரம்பிக்கும். ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் போகுமா? அதற்கு முன்னாடி நம்ம பாம்பே பஜார் ஒரு லுக் அண்ட் ஃபீல் பார்ப்போம். இதோ அதோடைய காணொளி. காணொலியெல்லாம்
பார்த்துருப்பீங்க. புதிய லுக் அண்ட் ஃபீல் வரப்போகுது. பாம்பே பஜார் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட பாம்பே பஜாருக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. இப்போ இங்கேயும் பயங்கரமான விஷயம் இருக்குது சார். அடுத்த ராசிக்கு போகலாமா? மகரம். மகர ராசிக்கு அப்படியே தேன் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவோம். 7.5 சனி முடியுது. தேன். ஏன்னா செம்ம மேட்ரு. மகர ராசிக்காரங்க 2020 22 23 அப்படியே காணாமலே போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். வாங்க அதை ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஜோசியமா என்னமோ சொல்கிறான்டா நல்லது சொல்வியான்னு பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. 7.5 வருஷம் போட்டு வாட்டுன 7.5 சனி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நிறைவு. அடுத்ததாக 2ஆம் இடத்துல ராகு. 2ல் ராகு வர்றது நல்லது இல்லையேன்னு கேட்டிங்கன்னா ராகு குரு பார்த்துருவார். ஓகே. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா வேலை தொழில் வருமானத்துக்கான இடமாற்றத்தை கொடுத்துருவார். ஓகே. ஏன்னா இங்கே இடத்துல 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டோட தொடர்பில் வராருன்னு வந்துடும். அதாவது விரையாதிபதி குரு மகரத்துக்கு. ஸோ அவர் வரும்பொழுது உங்களை இடமாற்றம் பண்ணுவார். பொருளாதாரத்துக்காக முன்னேற்றத்துக்காக நகர்த்துவார். வீடு மாறுவீங்க. வாகனம் வண்டி வாகன அமைப்புகள் மாறும். இதெல்லாம் மாறணும்னா உங்களுக்கு பொருளாதாரம் மாறணும்ல. அந்த அடிப்படை பொருளாதாரத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். சொல்லப்போனால் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நானும் கெத்து தாண்டா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நெஞ்சை தூக்கி கொண்டு வரக்கூடிய அமைப்புகளில் இளைய பருவத்தினர் வந்துடுவீங்க. இளைய பருவத்தினர்னா உடனே காதல்னு கேட்பீங்க. காதலோட முடிவு உங்களுக்கே தெரியும். அதனால் அது கேட்காதீங்கன்னு சொல்லிடுவேன். அடிக்கடி சொல்கிற விஷயம், உயிரிழப்பு, கற்பிழப்பு, பிரிந்து போன காதல், இது 3மே திரும்ப வர்றதில் அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த சம்பவமே உங்களை கவலைப்படுத்தணும். வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் கவலைப்படணுன்ற மாதிரியான சில அமைப்புகளை கொடுத்துருவார். இந்த தன்மை நிச்சயமானது. இதனை கடந்து வெளியில் வர்றது, அது ஆமாங்க இப்போ நடந்து போச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான அடுத்த கட்ட நகர்வை இந்த 2025 கொடுக்கும். 2026 சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது உங்களை பிடிச்சி இழுத்து தடை பண்ணி தாமதம் பண்ணி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்த சனி விட்டுட்டாரு. இப்போ அவரே மறுபடியும் பாபகிரகம் 3ல் வந்தாரா, சனி 3ல் வந்துடுறாரு. 3ல் வரும்பொழுது அவரே மறுபடியும் முயற்சிகளை பழிக்க வைப்பார். பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஏதாவது விஷயம் பண்ணுவார். வாழ்க்கை அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிற இந்த சனி அடுத்து ஒரு 30 வருஷம் கழித்து தான் வருவார். 27 வருஷம் கழித்து தான் உங்களோட ராசிக்கு வருவார். அதுக்குள்ளே வயசாயிரும். அதே பருவ வயசில் இருந்தீங்கன்னா வயசாயிரும். வயசானவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இங்கே பருவ வயதினருக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு அஸ்திவாரம் இடக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி, ராகு இங்கே குடும்பத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா குரு பார்த்த 2ஆம் இடத்துல ராகு, சுப ராகு. உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 2ஆம் இடத்துலையும் குரு இருக்கிறாரு, 6ஆம் இடத்துலையும் குரு இருக்கிறாருன்ற ஒரு கான்செப்ட் வரும். ஏன்னா குரு ராகு கேது பார்க்குற பிளானட் அப்புறம் செயல்படுவாங்க. அப்போ இந்த அமைப்புகளில் குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் நல்லது இருக்கும். பொருளாதாரம் வருமானம் வர ஆரம்பிக்கும் பிரதர். இந்த ஒரு விஷயம் வந்துடும். எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, குறிப்பாக இந்த மத்திம வயதில் 35 அந்த 40-50 வயதுக்குள்ளே இருக்கிற ஆணும் பெண்ணும் இந்த வேலை வருமானம் குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் கவலைப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், 3வது நபரை வீட்டில் விட்டனால பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2வது திருமணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அமைப்புகள், நீங்கள் டிவோர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரியான தன்மையும் இல்லைங்க அது சேர்ந்து வாங்கலான்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் வரும். அப்போ எந்தெந்த வகையிலெல்லாம் பிரச்சனையை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துலேருந்து ஒரு சேர வெளியில் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு வந்துடும். மாணவர்களுக்கும் இது நல்ல அமைப்பாக இருக்கும். பெரியவர்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும். குழந்தைகள் பற்றியான கவலைகள் தீர ஆரம்பிக்கும். நீங்களே இந்த விஷயத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சா பண்ணுவாரா, இவர் வயசு இப்படி இருக்கே இவங்ககிட்ட கொடுத்தா அதை பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தாராளமாக அவர்கிட்ட நம்பி கொடுக்கலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்போது 2020 25 வரைக்கும் நடந்த கொடூரம் மகர ராசிக்கு இனிமேல் இல்லை. மகர ராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. சார் ஆக்சுவலி நீங்கள் சொன்னது நான் ரொம்ப வியப்பாக கேட்டேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மகர ராசி பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலே அவங்க படாத பாடு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இடம் மாற்றமும் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, வேலை முன்னேற்றமும் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் சொன்ன அந்த ஃபேமிலி விஷயமும் செட்டில் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே டேலி ஆகிட்டு இருக்கு. அதான் நான் வியப்பாக கேட்டுட்டு இருந்தேன். வா இல்லை அவர் ஒரே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும். அது நான் பார்த்துட்டேன். ரொம்ப சிம்பிள். அவருக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை தட்டிட்டா ஓகே, மனசு சுருண்டு விழுந்துருவான். அந்த கான்செப்டில் தான் அடிப்பார். அதனால் சின்ன வயசுக்காரங்களுக்கு காதல், லவ், மத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வயசானவங்களுக்கு ஆரோக்கியம், இந்த கான்செப்டில் தான் அவர் அட்டாக் பண்ணுவார். அப்போது இது எல்லாத்தையும் சரியும் பண்ணுவார்.
இது தாங்க உண்மை, பாருங்க இவ்வளோ நேரம் உங்களை ஒரு ஏமாத்திட்டு இருக்காருங்கன்ற உண்மையை நிரூபித்து காட்டுறது தாங்க சனி. என்ன பளிச்சுன்னு காட்டிடுவார், மனசு வலிக்கும் பார்க்கும்போது. இதை கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் ஏழரை சனியோட அமைப்பு. இந்த அமைப்புலேருந்து வெளியில் வர்றதே ஒரு நல்ல விஷயம். அப்போ தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தடையை நிறுத்திடுறாரு. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறது வருமானம் வர்றதுக்கான அமைப்பு ஆரம்பிக்கும். அந்த வருமானம் வந்துட்டாலே பாதி பிரச்சனையை நம்ம செட்டில் பண்ணிடலாம்ல. குறிப்பாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது. இந்த 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு வந்துட்டாலே ஒருத்தருக்கு வருமானமும் வேலையும் நிரந்தரமாக கிடச்சிருச்சு, அப்பாடான்னு இருந்துடலாம். அந்த அமைப்புகளில் வருமானம் வர்ற மாதிரியான சில அமைப்புகளை இந்த குரு கொடுத்துருவார். அப்போ ஒட்டுமொத்தமாக 2025 அற்புதம். 2026 சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. அப்பா ப்ரோ, டோன்ட் வரி ப்ரோ, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹாப்பி தான். என்ன இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி கட்டத்துக்கு 2வது. இன்னும் 1 more. ஓகே, கும்பராசிக்காரங்க எல்லாரும் அந்த ஏழரை சனியோட மத்திம ஜென்ம சனி. அது என்னையா ஜென்ம சனி அப்படின்னு கேட்டீங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி வர்றது தான் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுன்றதை பார்த்தாச்சு. ஓ, இதை தான் இவ்வளோ நாள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, நம்ம தான் அதை கவனக்குறைவாக இருந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கா. இந்த தன்மையில் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, ஜென்ம சனி விலகினோடனே ராசியை குரு பார்க்குறாரு. இது உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா மகர ராசிக்கு அதுக்கு 2 வருஷம் பிடிச்சது குரு ராசியை பார்க்க. அது நடந்து முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு தான் 2024 குரு ராசியை பார்த்தாரு. ஆனால் கும்பராசிக்கு இந்த ஏழரை சனி முடிந்த உடனேயே குரு ராசியை பார்க்கறது ப்ளஸ் குரு ராசியில் அமர்றது மைனஸ். ஆனாலும் ஒரு மறைமுகமாக ஒரு குரு ஒரு சுவர் ராசியில் இருக்கிறாருன்ற மாதிரியான பலன் இருக்கும். ஆனாலும் 2ல் சனி போவார். 2ஆம் இடம் என்னது, தனம், குடும்பம், வாக்கு, பொருளாதாரம், வருமானம், இதை டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ ஏழரை சனி இன்னும் முடியல, மத்தியம அமைப்புகளில் இருக்குது. அடுத்து பாத சனியாக வருது. இந்த பாத சனினா காலில் அடிபடும்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு காமெடியான விஷயத்தெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, அந்த ஏழரை சனி பீரியடில் உங்களுக்கு அடிபடும், மேலேருந்து விழுவீங்க, வருமானம் போகும், வேலை போகும், எல்லாம் நடக்கும். அதில் இந்த பாத சனின்றது அவர் போகும்போது கெடுத்ததை சரி பண்ணி வச்சுட்டு போவாருன்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம், வாக்கு, குடும்பத்தை கெடுப்பார். பேச்சில் கவனம் தேவை. பொருளாதார அமைப்புகளில் இன்னமும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ எதுலையாவது அகலக்கால் வச்சிங்கன்னா மறுபடியும் மாட்டிக்குவீங்க. அதனால நிதானமாக இருங்க. என்ன தான் இருந்தாலும் ஓகே. ராசியில் ராகு வந்துடுறாரு, குருவோட பார்வையில் வந்துடுறாரு, அது நல்லது தானேன்னு கேட்டிங்கன்னா, ராகு முதலில் ராகு அப்புறமா தான் குரு பார்க்குறாரு அப்படின்ற அமைப்புகளில் முதல்ல கெடுக்கிற பலனையும் பிற்பகுதியில் அது குரு பார்த்த பலனாகவும் மாறும். அப்போது இமீடியட்டாக மனசு மட்டும் கிளியர் ஆயிருங்க, தெளிவான முடிவு எடுக்க முடியும். அது மட்டுமே இருக்கும், அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அடுத்து என்ன செய்யலான்றதை நிதானமாக யோசித்து நகர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் பற்றியான விஷயங்கள் சுத்தமாக நல்லாயிரும். ஏன்னா அந்த இடத்துல குரு பார்க்குறாருன்றப்ப நீங்கள் ஒரு பொலிவான நபராக வந்துடணும், அந்த அமைப்பு. 2வது வேலை தொழில் விஷயங்களில் இங்கே தாங்க உடனடியாக ஒரு 6 மாதத்தில் நடந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் வருட பிற்பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடுமையான நெருக்கடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வேலை இடத்துல யார் உட்காந்து உங்களை மட்டுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரோ அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதோ இல்லை அவரே ஃப்ரெண்ட் ஆகிடுறதோ, இது மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போவீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வருவீங்க. இப்போ ஏன்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்கும், ஏன்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கும். இந்த நிலை மாறுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குற மாதிரி சில விஷயம் இருக்கும். ஏன்னா எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, கடந்த 1.5 வருஷமாக நல்லது கும்பராசிக்கு நான் எழுதவே இல்லை பாம்பே பஜாருக்கு. ஸோ அந்த இடத்துல நல்லது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கிறத உணர முடியும் 2025. ஆனால் நல்லது நடந்துருமானா இல்லை. கொஞ்சம் உங்களோட அந்த ப்ரெஷரை குறைச்சிருவார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாருன்றதுனால இங்கவும் புதிய அறிமுகங்கள், புதிய தொழில் தொடக்கம் அப்படி இப்படின்லாம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாகவே இருங்க. யாரையுமே நம்பக்கூடாதுன்ற அனுபவத்தை இப்போ சனி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அடுத்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக என்ன பண்ணலான்ற மாதிரியான விஷயத்தையும், வேலை தொழிலுக்காக இடமாற்றம். ஏன்னா ராகு கேதுகள் இடமாற்றம் பண்ணுறவங்க, அது 2-8 அமைப்புகளோட இடமாற்றம், வேலைக்காக இடம் மாறுறது. ரொம்ப நாளாக இந்த வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் ஆஃபர் லெட்டர் வருது, இது மாதிரியான விஷயங்களை கொடுக்குறதெல்லாம் அந்த ராகு கேது கொடுத்துருவாங்க. அப்போ ஓவராலாக கேட்டிங்கன்னா ராசி குரு பார்க்குறது மிகப்பெரிய ப்ளஸ், ராசியில் இருக்கக்கூடிய சனி விலகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் திருமணம், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் இப்போ அவசரப்படாமல் இருக்கணும். தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் திருமணம் தாராளமாக பண்ணலாம். ஆனால் 7ஆம் இடத்துல ராகு கேது அமைப்பு தொடர்பில் இருக்கும் பொழுது இப்பயும் அந்த தேவையில்லாத அறிமுகம் வர்றது, அதன் மூலியமாக சங்கடம், இது மாதிரியான தன்மை வந்துடும். நம்ம அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அழகான அவுட்ஃபிட்ஸ்லாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணது பார்கவி புத்திக், ரொம்பவும் அழகான கலெக்ஷன், புது கலெக்ஷன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம சொல்லும் பொழுது புது கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க. எங்கேருந்து தான் ஸ்டாக் எடுக்கிறாங்க தெரியல, புதுசாக தினசாக வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நாங்கள் 3 பேர் போட்டிருக்கோம் இந்த அவுட்ஃபிட்ஸும்.
பார்கவி புத்திகள் தான். ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்களோட சோஷியல் மீடியா செக் அவுட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோர் தாமான் ஈக்வின் பார்க் ஸ்ரீகமங்கன் ஏவன் மாலில் இருக்குது. புக்கிட் ராஜா கிளாங் ஏவன் மாலில் இருக்குது. நேராக இப்போ நீங்கள் மால்லேயே பார்க்கலாம். வெரி 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 சூன் உங்களுக்காக அஃபிஷியல் அப்டேட் வருது. அவங்களோட புதிய கிளைகளையும் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதனுடைய அப்டேட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஷோவில் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த இறுதியாக நீங்கள் பேச போகிற ராசி வந்துட்டு ஒரு ஒன்று சொல்லுங்க. இப்போ தான் பார்கவி புத்திக்கு என்னவீங்க, ஸ்பான்சர் என்னவீங்க. சரி, அந்த ராசிக்கு வாங்க. மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு அப்படி பெருசாக நல்ல விஷயம் இல்லை பிறந்த ஜாதக அடிப்படையில். இந்த இடத்துல நல்ல சந்திரன் ஒளியாக பிறந்தவங்களுக்கு பெருசான விஷயங்கள் கெடுப்பலன்னு இருக்காது. ஆனாலும் 7.5 சனியில் ஒரு ஜென்ம சனி அமைப்புகளுக்குள்ள மீனராசிக்காரங்க வராங்க 2025 ஜூனில். ராசியில் சனி வந்து அமர்றாரு. ராசிக்கு 12ல் ராகு இருக்காரு. இந்த அமைப்பு சரியான அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ராசிநாதனும் சரியான இடத்துல இல்லை. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி அவருக்கு சாதகமான இடம் இல்லை. தொழில் மட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு அப்படின்றதுனால தொழிலை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுக்குவார். ஆனால் மனம் ஒன்று இருக்குல்ல, மனசு வழியாக தானே எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அந்த மனசை கலங்கடிக்கிற வேலையை இந்த சனி செய்வார். எந்த தசாபுத்தி அமைப்பு இதில் தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்குது. நல்ல யோக தசை நடக்குது. சந்திரன் ஒளியாக இருக்கிறாரு. உங்களுக்கு 7.5 சனி நடந்ததே தெரியாது. அதுலேயும் ஜென்ம சனியா யாருக்குங்க, மீனத்துக்கான்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இது அவர் ஜாதகத்தில் சந்திரன் ஒளியாக இருக்க பிறந்தவங்களுக்கு இது ஒரு சாதிக்கக்கூடியதுக்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். ஏன்னா அதே நேரத்தில் இங்கே எல்லோருமே வந்து நல்ல ஜாதகத்தில் பிறக்கிறது இல்லைல்ல. எவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 90% மீனராசிக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் மறுபடியும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அதை ஞாபகமே வச்சுக்க முடியாது. எதை படிக்கிறீங்களோ அது மைண்டில் இருக்காது. நிறைய தூக்கம் வர்றது, எக்ஸாமில் போய் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே மறந்துடுறது, இது மாதிரியான விஷயம் இருக்கும். தேவையில்லாத அனுபவங்கள், காதல் அனுபவங்கள், இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தயவுசெய்து இங்கேயும் சொல்லிடுவேன், உங்களுடைய குழந்தைங்களுக்கு சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் சம்மந்தப்படுற கிரகம் அல்லது சுக்கிரனே தசையோ புத்தியோ நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மிகுந்த கவனம் தேவை. சின்ன குழந்தையாக இருக்கிறாங்கனாக்கா வேற ஆள் கையில் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் சொல்லுவேன். என்னோட பலனில் இதெல்லாம் இருக்கும். இல்லைங்க என் பொண்ணு 5 வயசு பொண்ணு தானே, அது பண்ணாக்கா உங்களோட கண் பார்வையை தவிர்த்து வேறு இடத்துல விடாதீங்கன்னு. ஏன்னா சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் காமத்தை தூண்டுவார். ஓகே, இந்த அபியூஸ் நடக்கிறதெல்லாம் இப்படி தான் நடக்கும். யாரும் 3 வயசு குழந்தைங்கலாம் எப்படிங்கன்னு கேட்பீங்க. அப்படி தான் நடக்குது. இந்த சுக்கிரன் சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு காமம் கிடைக்காது. இந்த அமைப்புகளில் மிகுந்த கவனம் பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்க. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா நடக்கிறத தான் பேசுகிறோம். இதுக்கு அடுத்து மத்தியம வயதில் இருக்கிறவங்க காதல் விஷயம் பெருசாக நல்லது பண்ணாது. அதுலேயும் குறிப்பாக இப்போ தாங்க ஒரு 1.5 வருஷம் தெய்வீக காதலில் இருக்கேன், அதுக்கு நல்ல பதிலே இல்லை. திருமண அமைப்புக்குள்ளே போகிறீங்கன்னா அதே 6-8 அமைப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் திருமண அமைப்புகளை தாராளமாக பண்ணலாம். ஜென்ம சனியில் திருமணம் பண்ணலாம். அஷ்டம சனியில் தான் திருமணம் செய்யக்கூடாது. ஜென்ம சனி 7 வருஷம், ஒருத்தருக்கு 25 வயசில் வந்தால் 32 வயசாயிரும்ல. ஜென்ம சனியில் தாராளமாக திருமணத்தை செய்யலாம். அஷ்டம சனியில் தான் செய்யக்கூடாது. அப்போ இந்த இடத்துல திருமணம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அப்போது திருமண அமைப்புக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு ஒத்து வர்ற பட்சத்தில் திருமணம் செய்யுங்க. இல்லைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, 6-8 தசாபுத்தி நடக்குதுன்னா தயவு செய்து அந்த செக்ஷனுக்குள்ளே போக வேணாம். இதனை அடுத்து இந்த மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலை, இந்த வேலையும் வருமானத்தையும் ஏங்க சனி போட்டு இப்படி பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனை ஆஃப் பண்ணணுன்னாக்கா அவனோட பொருளாதாரத்தில் கை வச்சா போதும், அவ்வளோதான். அவர் க்ளோஸு. எதை வச்சுட்டு நம்மளாம் வெளியே சுற்றுறோம், எது நம்மளை வெளியே இவ்வளோ வாவ் அப்படின்னு என்னத்தை வச்சு சொல்கிறோம்? அவருடைய வருமானத்தை, அந்த வருமானத்தை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை இந்த ஜென்ம சனி செய்வார். அப்போது வேலை தொழில் இடங்களில் தயவு செய்து என்ன நடந்தாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களை தான் ஏம் பண்ணி பேசுவாங்க, உங்களை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் பண்ணாத தப்பை இப்போ தான் மீன ராசிக்காரங்க பண்ணுவீங்க. அதில் அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அவ்வளோ பெரிய தப்பை பண்ணி வச்சுட்டு ப்ரெசன்டேஷன் வரைக்கும் போயிடும். அங்கே போயிட்டு தான் ஐயோ நானாக இதை பண்ணேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டாக்குமெண்டேஷன் வருதுன்னா தயவு செய்து அதை 1க்கு 10 தடவை செக் பண்ணுங்கள். எது உங்களால் கொடுக்கப்படுற விஷயமோ ஒரு கவனம், அதிக கவனம் தேவை. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை செக் பண்ணி என்னன்னு பார்த்துட்டு அந்த மாதிரியான விஷயம் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த வேலை இடத்துல இவர் நம்புகிறேங்க, அவரை நம்புகிறேங்க, அவர் தாங்க பெருசாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, வேலையும் விட்டுறாதீங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்படுற இடத்துல இந்த இடத்துல மீனராசிக்காரங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் இருக்கணும். ஏன்னா இங்கே குரு மொத்தமாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு இருள் அப்படியே உங்களை சூழ்ந்துட்டுருக்கு. ராகு, அடுத்ததாக சனி, குருவும் பெருசாக உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ள முடியாத நிலை அப்படின்ற மாதிரினால எல்லா வகையிலையும் மனம் ஒரு மாதிரி கலங்கப்படுறது, கவலைப்படுற மாதிரியான விஷயம் இருக்கும். இந்த எல்லா வகையிலையும் யாரையும் நம்பாதீங்க. 3ஆம் இட நபரை வீட்டுக்குள்ளே அலோட் பண்ணாதீங்க. பணம், காதல், நட்பு, உறவு, இந்த அமைப்புகளில் தான் பாதிப்பே வரும்.
இது சம்மந்தப்படுற எல்லா விஷயமும் அப்படியே இருக்கட்டும். ஒருத்தர் கால் பண்ணுறாரு, இந்த பிஸ்னஸில் போட்டிங்கன்னா இவ்வளோ வந்துடும். ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஹாய்ன்னு சொல்கிறாரு, லேடி ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காருன்னா அவர் ஆம்பளை தான். தயவுசெய்து இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயும் கவனமாக சிரிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கும். கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. அவர் ஹாய்ன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு, பார்த்தா பேசிட்டு இருக்கிறதே ஆம்பளையா இருப்பாரு. இந்த மாதிரியான விஷயம், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பிரச்சனை கொண்டு வர்றது, இது மாதிரியான எல்லா வகையிலையும் உங்களை எங்கே அட்டாக் பண்ணால் நீங்கள் கவலைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க, வெளியே தலை காட்ட முடியாமல் இருப்பீங்க. இது சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கும். அதனால சோசியல் மீடியாவில் ஒருத்தர் அறிமுகமாக வர்றாரு, வணக்கம் சொல்லிடுங்க, வந்தோடனே கிளம்பிடுங்க. அந்த மாதிரி புது அறிமுகம், ட்ரேடிங்கு, ஃபாரெக்ஸு, அது இது இந்த பக்கம்லாம் போகாதீங்க. அப்படிலாம் அதிர்ஷ்டம்லாம் பொத்துக்கிட்டலாம் வரவே வராது. ராசி இருள் அடைஞ்சால் நீங்கள் கவலைப்படணும். அந்த கவலைக்கான ஏற்பாடுகள் தான் நடக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாக சுமாராக இருக்குது. 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய கெடுபலனா சனி கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் இந்த இடத்துல வந்து 60 வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு பார்த்தா அவர் 2வது சுற்றில் இருப்பார். 2வது சுற்று சின்ன சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு மன வருத்தம் வந்து விலகக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான விஷயம் இருக்கும். ஆனாலும் ஒட்டுமொத்தமாகவே யாரையுமே வீட்டுக்குள்ளே விடாதீங்க. அந்த 3வது நபர்னு ஒருத்தர் வருவார் வீட்டுக்குள்ளே. அவர் தான் அந்த எல்லா விஷயத்தையும் பார்ப்பார். இதில் என்னன்னா அவரை தவிர்க்க முடியாமலே அந்த வீடு இருக்கும். சரியாக 2.5 வருஷம் முன்னுக்கு அறிமுகமாயிருப்பார். அவரை வீடு வரைக்கும் வருவார். அதுக்கப்புறம் பெரிய விஷயம் பண்ணிட்டு இந்த ஜென்மசனி முடியும் போது அவரும் இருக்க மாட்டார். இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அதனால் அந்த 3வது நபர் காதல், நட்பு, பணத்தை போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறேன், பிஸ்னஸ்ன்னு வர்றது, கடன் கொடுக்கறது, இது எதுவுமே திரும்ப வராது. ஒரு வழியாக எல்லா ராசியும் கோத்ரூ இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி. நான் ஆக்சுவலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு இவ்வளோ தெளிவாக சொல்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் இட்ஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சேரணும்னு ஒன்று இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் பீன் டெலிவர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்ரிஷியேட். கொஞ்சம் கூட பிசுறு விடாமல் நான் அதை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் சரளமாக அடிச்சு 12 ராசிக்கும் மேன் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டீங்க. அண்ட் நீங்கள் சொன்னது வந்துட்டு சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம்ல தெரியுங்க, ஒரு ராசிக்கும் குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நிறைய விஷயம். யூ பீப்புள் ஆர் வெரி லக்கி. ஆல் த கிரெடிட் கோஸ் டு த ஷோ ப்ரொடியூசர் அண்ட் த ஸ்பான்சர் அண்ட் த விக்னேஸ்வரன். அவரும் வந்துட்டு ஈஸி இல்லை டைம் எடுக்கிறதுக்கு. நீ வேலைலாம் முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து ஆக்சுவலி வந்திருக்காரு. ஏன்னோ அது அவர் முடிஞ்சிருந்தா முடியலன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பிஸின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஷோக்காக அவ்வளோ தூரம் வந்தது ஆக்சுவலி பிகாஸ் ஹீ வாண்ட்ஸ் டு கிவ் யூ ஆல் சம்திங். அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். எல்லாரோடைய சார்பாக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மக்களுக்கு ஏன்னாச்சும் ஓரிரு வார்த்தை? ஓரிரு வார்த்தைனா, நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நேரம் சரியில்லைன்னா சும்மா இருங்க. நான் அடிக்கடி எதுவுமே பேசாதீங்க. மனசு வலிக்க தான் செய்யும். மனசு வலிக்கும் போது சைலண்ட்டாக இருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 2.5 வருஷம் கழித்து பதில் சொல்லிக்கலாம். இமீடியட்டாக பதில் சொன்னீங்கன்னா எதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்காது. லவ்வாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்த மாதிரி அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த கஷ்டத்தை மனப்பூர்வமாக அனுபவிங்க. அது அந்த கஷ்டன்றது நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் வருது, மனசு வழியாக. அதை அனுபவித்து தாண்டி வரும்போது நீங்கள் எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலையோ அதெல்லாம் அப்படியே இருக்கும். எதெல்லாம் போட்டு ப்ரெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அது அப்படியே உங்களை விட்டு பறந்து போயிடும். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கேள்விகள் இருக்கும். இல்லை, இப்போ எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், இந்த அஷ்டம சனின்னு சொல்கிற டைமில் ஆட்களுக்கு திருமணம் செய்யலாமா? கண்டிப்பாக. அஷ்டம சனினா திருமணம் செஞ்சிங்கன்னா அதில் ஏதோ ஒரு வில்லங்கம். கல்யாணம் பண்ணிக்கே சொல்லிடலாம். கல்யாணத்தில் நான் அஷ்டம சனியில் நீங்கள் கல்யாணம் கொடுத்தது இல்லையா? நான் ஒரு கல்யாணம் கொடுத்துருக்கேன் சிங்கப்பூரில். ஆனால் கல்யாணம் பண்ண பேருக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னோடனே இல்லைண்ணே கல்யாணம் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டு 2 பேரும் வேறு கண்ட்ரியில் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது சுப பிரிவு. 6-8 கனெக்ஷன் இல்லாத பட்சத்தில் 6-8 கனெக்ஷன் இருந்தால் கோர்ட்டுக்கு போய் ஒஃபிஷியலாக பிரிவிங்க. இப்போ சரி, அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியோ இல்லை கிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் அது ஸ்டில் எஃபெக்ட் கொடுக்குமா? பெட்டர் அந்த பக்கத்து போகாமல் இருக்கிறது நல்லது சொல்கிறீங்களா? இன்னைக்கு வர்ற யாரையும் நம்ம நம்ப மாட்டோம் பிரதர். அது ஒரு 1.5-2 வருஷம் முன்னுக்குலேருந்தே பழகின ஒருத்தர்கிட்ட தானே ஏமாறுவோம். அவங்களால தானே. இப்போ நான் உங்கள் முன்னுக்கு வரேன், என்ன யாருன்னே தெரில, ஏதாவது நான் சொன்னேன் விட்டு அடிப்பீங்கல்ல, நானே அப்படி தான் நவுறான்ட்டு போயிடுவேன். ஆனால் நம்ம கூடவே ட்ராவல் ஆன ஒருத்தர், அவரு தான் உங்களை மனசு வழியில் பாதிக்கப்பட வைக்க முடியல. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு 10K வாங்கிட்டு போகிறேன், நாளைக்கே அந்த ஏதாவது அனுப்புவீங்க, லவ் நோட்டீஸ் அனுப்புவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் எவனோ தான். ஆனால் உங்களுக்கு கூட நான் ஒரு 2 வருஷம் பழகியிருக்கேன். 2 வருஷம் பழகிட்டு கூட இவ்வளோ நாள் இருந்தான், திடீர்னு இப்படி பண்ணிட்டானே, ஏற்றுக்கவே முடியலன்னும்ல. அதுதான் அஷ்டம சனி. பாருங்கள், நீங்கள் அவர் கல்யாணம் பண்ண இடத்துக்கு இருந்தார். யார் நீங்கள்? நான் இப்போ அதுக்குள்ளே என்ன அவசரம், எவ்வளோ வேலை இருக்கு. நம்ம ஒர்க் அவருக்கு தெரியும். ஆக்சுவலி எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு. கண்டிப்பாக ராசியை பறிச்சு கரைச்சி குடிச்சிருப்பாரு.
ஓகே, சூப்பரான செக்மெண்ட், செம்மையா இருந்துச்சு. மறக்காம எல்லாம் பாம்பே பஜார் போங்க. 3வது வருஷம் anniversary சும்மா பட்டே கலப்ப போது வேற லெவலா இருக்கும். இப்படிலாம் நாங்க சொல்றோம்னா கண்டிப்பா செம்ம மேட்டர் இருக்கு. ஒன்ஸ் அகைன் விக்னேஸ்வரன் தேங்க்யூ சொன்னா அந்த வார்த்தை 10 தெரியும். இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்கு, வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு நம்ம செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இன்னொரு பாகத்தில் நம்ம சந்திப்போம். நான் சொன்ன பிரகாரம் எப்படியாச்சும் மேனேஜ்மெண்ட் பேசி மாதம் அவரோட ஒரு எபிசோட் இருக்கிற மாதிரி பண்ணிருங்க சார். அந்த யூ கேன் டூ தட். இருந்தால் சரி. ஆக்சுவலி செகண்ட் எபிசோடில் இருந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே இருக்குது. அவ்வளோ கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதான் கேட்கலான்னு நினச்சோம். இதில் என்னன்னா இப்போ இந்த நியூ இயரா எல்லாம் இந்த தாக்கத்தில் இருந்தாங்க. டக்குன்னு நம்ம இன்னொன்று அரேஞ்ச் பண்ணிடுறோம். டபார்னு ஓகே ஆன் தானே? ஆன் தான். ஆன் பண்ணுங்க. ப்ரொடியூசர் கை காட்டிட்டு இருக்காது. ஓகே டன். பாம்பே பஜார் மக்களுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன். இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே, ப்ராக்டிஸ் கூட அவர் நல்லா பாடுவார். இல்லை பாடுவேன், ஆனால் எவ்வளோ பாடுவேன்னு சடன்லி கேட்டால் என் மைண்டில் வராதே. ஆக்சுவலி நீங்கள் பாடுங்க. ஏன் தெரியுங்களா, நீங்கள் வந்துட்டு கலைத்துறையில் வரணும்னு ஆர்வத்தோட ஒரு விஷயத்தில் வந்தீங்க. உங்களை கரகங்கள் புரட்டி போட்டு இப்படி கொண்டு வந்துருச்சு. ஆனால் இப்படி நீங்கள் பேசுகிற அந்த திறமை அதெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்குள்ளே இருக்குது. அது இப்படி பிரதிபலன் ஆகுது பார்க்கும் பொழுது. மேபி ராசியை வச்சு நீங்கள் இங்கே தான் வந்து பாட்காஸ்ட்ல பாடணும்னு எழுதப்பட்டிருக்கு. பாடுங்க கேட்போம். ஓகேயா, அதே பாடலாமா? என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடுறீங்களா? ஏதோ கொஞ்சம் பண்ணா பாடுங்க. புது வருஷம் தானே.